17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அருமையான ஓரையில் உலகத்தில் வாழும் பிரம்மாண்ட அமானுஷ சக்தி 54 சக்திக்கு அதிபதியாக விளங்கும் உலக மகா சக்தி பத்ரகாளி அம்மனுக்கு உற்சவ சக்தியாக இருக்கும் அஷ்டபுஜ துர்காதேவிக்கும் காமாட்சி தெய்வத்தை எல்லாரும் தொட்டு வணங்குங்க. குத்து விளக்க ஒரு தடவை வணங்குங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடியவள் அஷ்டபுஜ துர்காதேவியை ஒரு நிமிஷம் வணங்குங்க. அதைத் தொடர்ந்து மகாலட்சுமியை வணங்குங்க. இன்றைய நாள் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தரகாளி பக்தர்களுக்கும், வராகி பக்தர்களுக்கும், சிவன் பக்தர்களுக்கும், பெருமாள் பக்தர்களுக்கும், கணபதி முருகன் பக்தர்களுக்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது சாமி. எல்லா வீட்லேயும் தீய சக்தி இருக்குது சாமி. இப்போ பில்லியம் இருக்குது, சூன்யம் இருக்குது, காற்று கருப்பு இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, கிரக தோஷம் இருக்குது, பிறப்பு தோஷம் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் 9 கிரகங்கள் ஒரு வகையில் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பணம் நிற்கிறது இல்லை, மன நிம்மதி இல்லை, நல்ல தூக்கம் இல்லை, கோர்ட்டு கேஸ் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது. கோடி கோடியாக சம்பாரிச்சவெல்லாம் நிம்மதி இல்லாமல் பொண்டாட்டி டார்ஜரில் அழுவுறான், கதறான், துடிக்கிறான். அதே மாதிரி புருஷன் டார்ஜரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய கோடீஸ்வரி பொண்ணா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான். பணம் பணம் நகன்னு. அறிவில்லையா உங்களுக்கு? அப்பா அம்மா எதுக்கு உங்களை பெற்றாங்க? ஜாதகம் பார்க்கறது இல்லையா? பொருத்தம் பார்க்கறது இல்லையா? தோஷத்தை பார்க்கறது இல்லையா? பிறப்பு தோஷத்தை பார்க்கறது இல்லையா? பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பார்க்கறது இல்லையா? நல்ல பையனாக இருந்தாலும் ஒழுக்கமான வேணுங்க. நம்மளை நல்லா கண்கலகாமல் வச்சு பார்த்து காப்பாற்றுற வேணுங்க. நல்ல பொண்ணு வேணுங்க. அழகான பையனை பார்த்துட்டா போதுமா? இல்லை அழகான பொண்ணு இருந்துட்டா போதுமா? அழகான பொண்ணால் தான் உனக்கு பிரச்சனையே, அழகான பையனால் தான் உனக்கு பிரச்சனையே. உன் வாழ்க்கையே கட்டு போகுது. இன்றைக்கி டெய்லி டிவியில் பார்க்குறேன் இல்லை, எவ்வளோ கோடீஸ்வரன், எவ்வளோ நடிகர்கள் கதறான், அழுவுறான், துடிக்கிறான். சரியான கடவுள் இல்லை, சரியான குரு இல்லை. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் தோற்று போகிறாங்க, ஆட்சியே போகுது. சரியான குரு இல்லை. எல்லாம் பெரிய கோயிலுக்கே போய் தோற்று போகிறாங்க. கண்டுபிடிக்கணுங்க. 5வது வருஷம் 5வது முறை 40 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துன்னு இருக்கார் பாண்டிச்சேரி முதலமைச்சர். என்கிட்ட வரப்போது, என்கிட்ட பேசும்போது எக்ஸ் எம்எல்ஏ ஆக்கினா, 2 முறை மந்திரி ஆக்கினா, 3 தடவை சிஎம் ஆக்கினா, 4வது முறை போராடி சீஃப் மினிஸ்டர் ஆக்கினா, ஜனவரி 26 புத்தாண்டில் வேண்டி 5வது முறை உட்கார வச்சுட்டேன். அதாங்க அருள்வாக்கு. என்கிட்ட 9 முதலமைச்சர் வந்து 9 பேர் முதலமைச்சர் ஆக்கியிருக்கேன். 5 கவர்னர் வழிபட்டிருக்காங்க. 2 முன்னாள் பிரதமர் தேவகவுடா நரசிம்மராவ். இப்போ எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மக்களுக்காக, உங்கள் வீடுக்கு செய்யும் தொழில் வாழும் வீடு. நேற்று கூட பாரத பிரதமர் டிவியில் பிரஸ் மீட்டிங்கில் கொடுத்தாரு. இன்றைய உலகம் மிக பேரழிவை நோக்கி போகுது. கொரோனா காலத்தை விட மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. 30% மக்கள் பசி பட்டினியால் பெரும் பாதிப்பு நடக்கும் என்று சொல்கிறார். உஷாராக இருங்க. 26ஆம் தேதி 2/6/8 குரு பயிற்சி நடக்குது. உங்கள் அத்தனை பேர் குடும்பம் இந்த பத்ரகாளி பாதத்தில் வணங்குங்க. எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்க நம் அம்மா அருளை பெறுவோமா.